தபால் வாக்குகளை முழுமையாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தொலைக்காட்சிகளில் அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் விளம்பரங்களை கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்துள்ளதாக அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன. தபால் வாக்குகள் தேர்தல் பணியிலே ஈடுபடுபவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தபால் வாக்குகள் அதிலே பாதிக்கு மேல் பதிவாவதில்லை. அப்படி பதிவாகுகிற வாக்குகளும் செல்லாத வாக்குகளாக ஆகிவிடுகிற சூழ்நிலை இருக்கிறது. தேர்தல் ஆணையம் 100% வாக்குகள் பதிவாக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த தேர்தல் பணியிலே இருக்கிற அதிகாரிகளே 100% வாக்களிக்கவில்லை என்றால் அது முறையாக இருக்காது. எனவே அதை முறைப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த கம்யூனிகேஷன் புகார் கொடுக்கறதெல்லாம் ஃபாஸ்ட் தான். பட் இதனுடைய ரியாக்ஷன் எடுக்க வேண்டியது யார்? நீங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், நடைமுறைகள் இதெல்லாம் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. பட் இம்ப்ளிமெண்டேஷன் உங்க கையில இல்ல சார். அது இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த நடத்தக்கூடிய தேர்தல் அலுவலர்களுக்கு இந்த நீங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தினுடைய விஷயங்கள் நிறைய தெரியறதில்ல. சோ அந்த எலெக்ஷன் அலுவலர்கள், எலெக்ஷன் ஆபீசர்ஸுக்கு நீங்க போதுமான அளவிற்கு அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த சட்டத்தை பற்றி, இந்த நடைமுறைகளை பற்றி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க கேட்டிருக்கோம். தேர்தல் அறிக்கையில சுப்ரீம் கோர்ட் சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இலவசங்கள் அறிவிக்கிறதுல அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில கட்சிகளுக்காக தனியாக தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. பல கட்சிகள் இங்க தமிழ்நாட்டில் அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அந்த கட்சிக்காக வெளியிடுகின்ற விளம்பரங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும்.